மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பழங்களை வச்சு மிக்சடு ஃப்ரூட் அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு அவங்கவுங்க நல்லா ஃப்ரெஷ் உள்ள பழங்களை இஷ்டப்பட்ட பழங்களை வச்சு பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்கு. ஃப்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன். பப்பாளி பழம், அப்புறம் 2 மங்குஸ்தான் எடுத்துருக்கேன், அப்புறம் மாம்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பேர் அறுத்து தோல் சீவி அதை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஆப்பிள் பழம், அப்புறம் 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பால், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு, சுகர் வந்து தேவைக்கேற்ற ஆட் பண்ணிக்கணும். கலருக்காக கொஞ்சம் சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு நெய் தேவைப்படும். அப்புறம் முந்திரி, செரி. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பழங்கள்லாம் நல்லா கூலாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த ஹார்டான பழங்களை அந்த பேரும் ஆப்பிளும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். பழங்கள்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், இதையும் நல்லா பாலில் கலந்து கெட்டிப்படாமல் கலந்து அதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த பால் பவுடரையும் இந்த கார்ன்ஃப்ளவரையும் வடிகட்டி இந்த பழக்கலவையிலோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த பால் பவுடர், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் இந்த பழக்கலவையிலோடு நல்லா கலந்துட்டு அப்புறமா தான் அடுப்பில் ஏற்றணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த பழக்கலவைகள், இந்த மில்க் இதெல்லாம் சேர்த்ததை வச்சு கைவிடாமல் நல்லா வேகம் தட்டிக்கும் கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த ஃப்ரூட் அல்வாவுக்கு கலருக்காக கொஞ்சம் சேஃப்ரான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அல்வா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் லிக்விட் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொதித்து வற்றும் போது பாதி நெய்யை இப்போ ஊற்றிக்கிடுவோம். இப்போ ரொம்ப டேஸ்டியான மிக்சடு ஃப்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. லேசாக எண்ணெய் கசியும். இது மிக்சடு ஃப்ரூட் அல்வான்றது இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கும். இடையில கொஞ்சம் சின்ன பழங்கள் கடிபடும். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரூட் அல்வாவுக்கு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது மேலாவில் வறுத்த முந்திரியும் செரி பழமும் போட்டுக்கிடுவோம் டெக்கரேஷனுக்கு. இப்போ இந்த மிக்சர் ஃப்ரூட் அல்வாவை என் பொண்ணு இன்னைக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு, அதனால் அவள் டேஸ்ட் பண்ணி காமிப்பா. ஃப்ரூட் அல்வா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த மிக்சட் ஃப்ரூட் அல்வாவை நல்லா ஃப்ளஷ் உள்ள பழங்களாக எடுத்து நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம கூடுதல் டேஸ்ட்டுக்காக பால் பவுடர் போடுறோம், பாலில் தான் அரைக்கிறோம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.